குட் மார்னிங் சுட்டீஸ். குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு என்ன நாள்னா நம்ம சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த சுதந்திர தினத்துக்கு வேண்டி நிறைய பண்டிட் அண்ட் சுதந்திர தியாகிகள் எல்லாம் நமக்கு வேண்டி பாடுபட்டு இருக்காங்க. அதை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா காந்திஜி, நேரு, அப்புறம் சுபாஷ் சந்திரபோஸ் அவங்களெல்லாம் சொல்லலாம். தமிழ்நாட்டுல இருந்து சொல்லணும்னா லிஸ்ட் நிறைய இருக்குது. அதுல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளோட வாவு சிதம்பரனார், செக்கெழுத்த செம்மல், அது போக உங்களுக்கு வேண்டி பாட்டு பாடி சுதந்திரத்தை வித்துட்ட நம்மளோட பாரதியாரை நம்ம மீன் பண்ணி சொல்லலாம். அதுக்கப்புறம் அரசியல்ல புரட்சி பண்ண நம்ம ராஜாஜி அவர்களை சொல்லலாம். இது நமது கடமை என்ன நம்ம யோசிக்கும் போது விடுதலை அனைவருக்கும் நம்ம கொடுத்திருக்கிறோம்னா கண்டிப்பாட்டு இல்ல. இந்த விடுதலை எல்லாருக்குமான சுதந்திரமாட்டு இருக்கணும். அடிமைத்தனத்திலிருந்தும் தீய பழக்கத்திலிருந்தும் விடுதலையாட்டு இருக்கணும். இது நமது கடமை. இது நம்ம கண்டிப்பாட்டு நம்ம செயலாற்றணும். இது போக இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். குட்டிஸ்களுக்கு என்னன்னா, நம்ம ஸ்கைல தௌசண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பறந்துகிட்டு இருக்கு. கலர்ஃபுல் பேர்ட்ஸ் உங்களை மாதிரியே கலர் கலராட்டு நமக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பறந்துகிட்டு இருக்குதான். அதுல திடீர்னு மழை பெஞ்ச உடனே அந்த பறவை எல்லாமே அவங்க அப்பா அம்மாவை தேடி போயிட்டான். எல்லாமே ஓடி 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 கூட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு இருக்குதான். அதுல ஒரே ஒரு பறவை மட்டும் ரிட்டர்ன் ஸ்கையை பார்த்து நம்ம பறந்து பறந்து போயிட்டே இருந்துச்சான். அதுக்கு பறக்கும் போது ரெக்க வலிக்க வலிக்க ப்ரேயர் பண்ணிட்டே போதான். இறைவா, எனக்கு ரெக்கைக்கு வலிமையை கொடு, என் ரெக்கைக்கு வலிமையை கொடுன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி அதை ஸ்கையை நோக்கி போய் அந்த மேக கூட்டங்களை உடைச்சி அதுக்கு மேல பறக்குது அந்த கழுகு. அதோட நேம் கழுகு, ஈகிள்னு சொல்லுவாங்க. அது போல நீங்க சுதந்திரம் அடையணும்னா கண்டிப்பா ஸ்டடியில நல்ல போக்கஸ் பண்ணி நீங்க நல்ல ப்ரேயர் பண்ணி நீங்க விடுதலை அடைஞ்சு இந்தியா சுதந்திர இந்தியாவில அப்துல் கலாம் கண்ட